வணக்கம் மக்களே, வாழ்க வளமுடன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பண ஈர்ப்பு மற்றும் உங்களுடைய இல்லத்தில் துஷ்ட சக்தி எல்லாம் வெளியேற்றிட்டு நல்ல சக்தி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம். அதாவது உங்கள் குல தெய்வங்கள், இஷ்ட தெய்வங்கள், உங்கள் வீட்டில் முன்னோர்கள் எல்லோருமே இருந்து அந்த வீடே லட்சுமி கடாட்சமாக தெய்வ அனுக்கிரகத்தோடு இயங்குச்சு அப்படின்னா அந்த இல்லத்துல இவ்விதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் இல்லாமல் மனவேதனைகளும் அடிக்கடி சண்டை வர்றது, கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனைகள், குழந்தைகளுக்கு இடையில தாய் தந்தைக்கு இடையில சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கிறது, மருமகள் மாமியார் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கிறது, இது போல மனக்கசப்புகள் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல லட்சுமி கடாட்சம் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க. சரி, லட்சுமி கடாட்சம் இருக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. பணம் விரயமாகிக்கிட்டே இருக்கு, வரவை விட விரயம் அதிகமாயிட்டே இருக்கு. ஆனா அதுக்கும் எத்தனையோ பரிகாரங்கள் இருக்கு. ஆனா நான் சொல்லக்கூடிய இப்போ ஒரு எளிமையான பரிகாரம், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரங்க. அதாவது நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல வளர்பிற வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிறேங்க. சரிங்களா? அமாவாசைக்கு அப்புறம் ஒரு நாள், அமாவாசைக்கு மறுநாள் பிரதம வரும், அந்த வெள்ளியை எடுத்துக்கிற வேணாம். அதுக்கு மேல வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள் கண்டிப்பாக 3 வாரம் 4 வாரம் கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமை அஷ்டமி நவமி திதி இல்லாம பாருங்க. சரிங்களா? நம்ம சேனலை புதுசாக பார்க்குறதா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, ஒரு லைக் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. 4 பேருக்கு நல்ல விஷயம் போறது நல்லதானே? சரிங்களா? நீங்க செய்ய வேண்டியது என்ன பண்ணுங்க, சூரிய உதயத்துக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமையில சூரிய உதயத்துக்கு அப்புறம் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கடைக்கு போங்க. அதாவது பழங்கள் இருக்க கடைக்கு போங்க. கண்டிப்பா பழக்கடையில முழு நெல்லி விற்பாங்க. நெல்லிக்காய், பெரிய நெல்லி இருக்கு இல்லையா, அந்த நெல்லிக்காயை தான் நீங்க வாங்கணும். தினமுமே உங்களுடைய இல்லத்துல நெல்லிக்காய் கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கணுங்க. ஒரு முழு நெல்லி எங்கேயாவது உங்க வீட்டுல இருக்கணும். ஏன்னா நெல்லிக்காய் வச்சு ஒரு வாரம் வரைக்கும் அது இருக்கும், பிரிட்ஜில் கூட வச்சு நீங்க எடுத்து வச்சுக்கலாம். ஆனா நான் சொல்லக்கூடிய வழிமுறை என்னன்னா, 6 நெல்லிக்காய் எண்ணிக்கை படிங்க, 6 நெல்லி முழு நெல்லி நீங்க வாங்கிக்கிறீங்க. வெள்ளிக்கிழமை தான் வாங்கணும். ஆனா வாங்கக்கூடிய நேரம் கூட பாருங்க, இந்த வெள்ளிக்கிழமை காலை 10 to 12 ராவு காலம் வரும், அந்த நேரத்துல வாங்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி வாங்கிருங்க. வாங்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு அது மேல உள்ள சதையை ஃபுல்லா எடுத்துருங்க. நீங்க ஜூஸ் போட்டு சாப்பிட்டாலும் சரி, அதுல உள்ள விதை இருக்குங்க, அதுதான் நமக்கு முக்கியம். இந்த நான் சொல்லக்கூடிய இந்த வசீகரமான பூஜைக்கு லட்சுமி உங்கள் வீட்டுல நிரந்தரமாக, அதாவது தனப்பிராப்தம் அதிகமா இருந்தாலே வரவு, இப்போ தொழில் பண்றோம் அது மூலியமா நல்ல வரவு இருந்துச்சு அப்படின்னாவே மன நிம்மதி தானா வந்துடும். இப்போ நம்ம கணவர் ஒரு வீட்டுல ஒரு பெரியவர் வேலைக்கு போறார், தலைவர் வீட்டுக்கு வேலைக்கு போறாரு, ஒரு ஆபீஸ் வச்சிருக்காங்க, ஒரு பிசினஸ் பண்றாங்க, அங்கே லாஸ் ஆனாலோ இல்ல பணம் வரவு இல்லாட்டாலும் வீட்டுல சண்டை நடக்கும். இது எல்லார் வீட்லயுமே இருக்கு. ஆனா இதே நீங்க போகும்போது அவருக்கு நல்ல லாபம் கிடைச்சு சந்தோஷமா வரும்போது வீட்லயும் சந்தோஷம் இருக்கும் இல்லையா? இதைத்தான் இந்த பரிகாரம் செய்ய போதுங்க. நீங்க செய்ய வேண்டிய அந்த விதையெல்லாம் எடுத்து என்ன பண்ணுங்க, மதியம் 1 to 2 நான் சொல்ற நேரத்தை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. இந்த 1 to 2 சுக்கிரன் ஓரம் வரும். அந்த நேரத்துல இந்த விதைய ஒரு சின்ன பாத்திரத்துல வச்சு லட்சுமியுடைய மந்திரம் இல்ல குபேர லட்சுமி மந்திரம், இல்ல நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லுங்க, ஓம் குபேரலட்சுமி நமகா, இது சொன்னாலே போதும். இல்ல ஓம் ஸ்ரீம் குபேரலட்சுமி நமகா, இல்ல மகாலட்சுமியேஷா வித்மகே விஷ்ணு பக்னேஷ தீமகி தன்னோ லட்சுமி தேவி பிரச்சோதயா, இது மகாலட்சுமி மந்திரம். குபேரர் மந்திரம் தெரிஞ்சா கூட இப்ப யூடியூப் இருக்குங்க, கூகுள் இருக்குங்க, சர்ச் பண்ணா வந்துடும், என்ன வேணுமோ என்ன கேட்கறீங்களோ கிடைச்சிடும். அப்படி நீங்க என்ன தேவையோ அந்த மந்திரங்களை எடுத்துக்கிறீங்க. லட்சுமி இல்ல குபேரலட்சுமி இதைத்தான் நீங்க எடுத்துக்கிறணும். எடுத்துட்டு ஒரு 27 முறை அந்த காயத்ரி மந்திரமோ இல்ல மகாலட்சுமி நமகான்னு சொன்ன பேரை சொன்னா கூட போதும். 27 முறை சொல்லிட்டு வெயில் இருக்கிற இடமா பார்த்து கொஞ்ச நேரம் காய வைங்க. காய வச்சதுக்கு அப்புறம் சரிங்களா, சனிக்கிழமை இல்ல அப்படின்னா மறுவாரம் வெள்ளிக்கிழமை, ஏன்னா வெள்ளிக்கிழமை எடுத்துக்கணும், ஏன்னா மறுநாள் வைக்கிறோம் ஏதோ வேலையா இருக்கும், மறுவாரம் வெள்ளிக்கிழமை ஏன் வச்சுக்கிறோங்க, மறுவாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கணும் காலையில 6 to 7 சுக்கிர பகவானுடைய ஓரை, சீக்கிரம் எந்திரிச்சு நம்ம குளிச்சு வீட்டுல விளக்கேற்றி வச்சு ரெடியா இருக்கணும். அப்ப 6 to 7 சுக்கிரன் ஓரையில நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வெள்ளை துணி, காட்டன் துணி வாங்கிக்கிறங்க. இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை என்ன செய்யுங்க, மஞ்சள் தண்ணியில, அதாவது கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு தண்ணியில வச்சு தண்ணி நினைச்சு அது அப்படின்னா வெள்ளை துணி மஞ்சள் ஆயிரும். கொஞ்ச நேரம் அப்படி காய் அப்படி புளிஞ்சு அப்படின்னா அது ஃபுல்லாக மஞ்சளா ஒயிட் மஞ்சளா மாறிடும். அதை சதுர அளவுக்கு கட் பண்ணிக்கிறணும். இல்ல கட் பண்ணிட்டு கூட நீங்க மஞ்சள் தண்ணி நினைச்சுக்கிறோங்க.
ஒரு தாம்பாள தட்டுல விரிச்சுக்கிறோங்க, விளக்கு எரியணும். சரிங்களா? இப்ப அந்த நெல்லி விதை இருக்கு இல்லையா, 6 நெல்லி விதை, இதுதாங்க நீங்க மெயினா கவனமா இருக்கணும். 6 நெல்லிக்காய் எடுத்துதான் நீங்க அந்த சதையை கட் பண்ணி 6 விதையத்தான் காய வைக்கணும். இந்த பொட்டணத்துக்கும் இந்த சொன்ன வெள்ளை துணி மஞ்சள் நினைச்சு அதுலயும் 6 விதை மட்டும்தான் இருக்கணும். அப்படி அந்த 6 விதைய வச்சு ஒரு முடி போடுவோம் இல்லையா, நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன். அந்த முடி நான் சிவப்பு துணியில தான் ஸ்கிரீன்ல காட்டியிருக்கேன், நீங்க வந்து ஒயிட்ல மஞ்சள் நினைச்சு வச்சிருந்தாலே போதும். சரிங்களா? அப்படி நீங்க அதை ஒரு முடி போட்டு உங்களுடைய பீரோ லாக்கர் வைக்கிற இடம் இருக்கும், பணம் வைக்கிற இடம் இருக்கும். இல்ல அப்படின்னா வடகிழக்கு மூலையில் இல்ல வடக்கு கிழக்கு திசையில ஏதாவது ஒரு இடத்துல நீங்க பத்திரமா வைங்க. பீரோ லாக்கர்ல வைக்கிறது ரொம்ப விசேஷம். பூஜை அறையில வைக்க வேணாம். ஏன்னா பூஜை அறையில பெரும்பாலும் பணம் வைக்க மாட்டோம் இல்லையா, நம்ம பணம் வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் குபேர மூலையை ஏதாவது தேர்ந்தெடுத்திருப்போம் இல்லையா, அங்கே வச்சிருங்க. முடிஞ்சா வெள்ளிக்கிழமை அதுக்கு ஊதுபத்தி ஒரு மஞ்சள் குங்குமம் போட்டு வைங்க. வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க இப்ப இந்த மாசம் வைக்கிறீங்கன்னா அதே மாசம் அடுத்து வரும்போது அந்த மாசம் அந்த விதையை அந்த பொட்டணத்தை எடுத்து ஓடுற தண்ணியிலோ இல்லை கடல்லையோ இல்லை கால் மிதிப்படாத இடத்துல எங்கேயாவது கொண்டு போய் அதை போட்டுருங்க. மறுபடியும் அதே போல செய்யுங்க. நீங்க செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய மாற்றம், அதாவது உங்கள் வீட்டுல லட்சுமியுடைய கடாட்சம் எப்படி மாறுது அப்படின்னு நீங்க உணர முடியும். நீங்க வந்து இப்போ ஒரு கடன்ல இருக்கீங்க, பிசினஸ் ஆலை இது வச்சதுக்கு அப்புறம் அந்த கடன் தீர்ந்து பிசினஸ் அதிகமா லாபம் கொடுத்து கடன் தீர்ந்துருது. ஆனா இதை மறந்துடக்கூடாது. இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. வருஷத்துக்கு ஒரு முறை இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக லட்சுமி கிருபா கடாட்சம் உங்களுடைய இல்லத்திலே பரிபூரணமாக அந்த லட்சுமி அமர்ந்து விடுவாள். உங்கள் இல்லத்திலே சந்தோஷம் நிகழ்ந்திருக்கும். குடும்பத்திலே சுபகாரிய தடைகள் எல்லாம் விலகினா லட்சுமி வந்துட்டாலே உங்க இல்லத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகிடும், நன்மைகள் எல்லாம் வந்து சேரும். சுபகாரியம் தடைபெற்ற சுபகாரியம் நிறைவேறும், குறைகள் தீரும், சந்தோஷம் எப்பயுமே சுற்றி சந்தோஷமா இருப்பாங்க. அப்படி உங்களுடைய இல்லமும் மாற வேண்டும் என்றால் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்து பலன் பெறவும். சரிங்களா? ரைட், அடுத்த வீடியோல ஒரு புதுமையான வீடியோல சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். மறக்காம சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.